பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க பாக்கியாவோட வீட்ல இருந்துட்டு கோபி போகவே மாட்டேன் அடம் பிடிச்சுட்டு இருக்கும்போது, இங்க பாக்கியா கோபிய போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து உள்ள தள்ளுனா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேங்க. மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க பாக்கியா வந்துட்டு திரும்பவும் ஒரு முறை கோபி கூப்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க கூடவே வந்துட்டு ஈஸ்வரி இருக்காங்க. இங்க பாருங்க கோபி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாரி தான். நீங்க இன்னும் 1 வாரத்துல இங்க கிளம்பல அப்டின்னா, நானே வந்துட்டு உங்கள வெளிய தொரத்துற மாரி இருக்கும். அது என் கையில தொரத்துற மாரி இருக்காது. ஏற்கனவே நான் வந்துட்டு உங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு தேவையில்லாம எங்க வீட்ல வந்து உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் நான் குடுத்துருவேன். ஏற்கனவே நீங்க ஜாமீன்ல இருக்கீங்க. அந்த கேஸ நான் இன்னும் வாபஸ் வாங்கல. இப்ப திருப்பி இன்னொரு கேஸ் நான் குடுத்தேன் அப்படின்னா, நீங்க உள்ள போயிடுவீங்க. வெளில கூட வர முடியாது. நீங்க இப்பவே வந்துட்டு இந்த வீட்ட விட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா, நான் இந்த மாரி தான் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கோபிய பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பக்கத்துல ஈஸ்வரி வந்துட்டு, "பாக்கியா என்ன பேசுற நீ? கோபிக்கு வந்து இந்த வீட்ல இருந்தா உரிமையா? என்ன நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பேன்னு சொல்லிட்டு அவன மிரட்டிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க. அது பாக்கியா வந்துட்டு, "அத்த நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாரி தான். ஒரு அளவுக்கு தான் நான் பொறுப்பேன். போக போக நீங்க வந்துட்டு இந்த வீட்ல ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சகிக்கல எனக்கு. எனக்கு புடிக்கல. இவர மொத இந்த வீட்ட விட்டு வெளிய போக சொல்லுங்க. அங்க ராதிகா வேற வந்துட்டு வந்துட்டு போயிருக்காங்க. அவங்க வந்துட்டு வந்துட்டு போய் பார்த்துட்டு இவரு இருக்கணுமா? இவரு என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காரு?" அப்படிங்கிற மாரி. இங்க பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல பாக்கியா, நீ பண்றது ரொம்ப தப்பு. அவன் உடம்பு சரியில்லாத பையன். அவன் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கான். நீ தேவையில்லாம திரும்பி வந்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்து அவன வந்துட்டு அலைய விடாத. ஏற்கனவே வந்துட்டு அந்த ஹோட்டல் விஷயத்துல அவன் மேல கம்ப்ளைண்ட் குடுத்து, இன்னும் வந்துட்டு அந்த கேஸ் இவன் மேல இருக்கு. இப்போ ஜாமீன்ல தான் வெளில இருக்கான். இப்ப நீ திருப்பியும் குடுத்த அப்டின்னா, என் பையன் உள்ள போயிருவான். ஏற்கனவே இங்க கோபியோட உடம்பு சரியில்ல. இப்ப நீ வேற இந்த மாரி பண்ணிட்டு இருந்த அப்டின்னா, அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்டிங்கிற மாரி, இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோபிக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பாக்கியா வந்துட்டு, "அத்த எனக்கு அத பத்திலாம் கவல இல்ல. என் வீட்ல வந்துட்டு உட்காந்துருந்தா நான் கேட்பேன் தான். எனக்கு புடிக்காத விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது உங்களால நடக்குது. எனக்கு சுத்தமா புடிக்கல நீங்க பண்றதெல்லாம். நான் எவ்வளோ தான் பொறுத்துக்கிறது. அதே மாரி அன்னைக்கு காலையில நான் சமையல் செய்றேன் நமக்கு எல்லாருக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, நான் தான் சமையல் செஞ்சு இவருக்கு குடுத்தேன்னு சொல்லிட்டு இவருகிட்ட போய் அந்த சாப்பாடுலாம் குடுத்துருக்கீங்க. இவரு வந்துட்டு நான் தான் சமையல் செஞ்சு குடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது எல்லாமே எனக்கு தெரியாம இல்ல அத்த. எல்லா விஷயம் எனக்கு தெரியும். நான் எல்லாமே பார்த்து தான் இருக்கேன் நீங்க பண்றதெல்லாம். நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா ஒண்ணு, அது நடக்கவே நடக்காது. நானும் கோபியும் சேரணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது நீங்க நினைச்சா கூட நடக்காது அத்த. நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க. இப்படி பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு இங்க பாக்கியா ஒரு கட்டத்துல ரொம்பவே கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலருந்து பாக்கியா கிளம்பிட்ட பிறகு ஈஸ்வரி வந்துட்டு கோபிகிட்ட பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாரு கோபி, இந்த வீட்ல இருக்கிறதுக்கு உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. அவ எதனா மிரட்டுறா, அவ எதனா சொல்றக்கோசம் நீ எதனா நெனச்சுட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் நீ போயிட்டு ராதிகா கூட வாழ வேணாம். அம்மா நான் இருக்கேன்டா. என்ன மாரி அந்த பாக்கியா என்ன பண்ணிறா நான் பார்த்துர்றேன். என்ன மாரி இங்க எதுவுமே நடக்காது கோபி. நீ இந்த வீட்ல தான் இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரியும் ஒரு சைடு கோபிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கோபி வந்துட்டு, "இல்லம்மா, என்னம்மா பாக்கியா அப்படி பேசிட்டு இருக்கா? நான் இப்போ பாக்கியாவோட திறமையெல்லாம் பாராட்டி, எனக்கு இப்போ பாக்கியா மேல ரொம்பவே மரியாதை இருக்கும்மா. ஆனா இந்த டைம்ல வந்துட்டு பாக்கியா என்ன இப்படி பழி வாங்கிட்டு இருக்காளே!" அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "விடு கோபி, எல்லாம் நீ பழசு பண்ணது எல்லாத்தையும் மனசுல நெனச்சு பண்ணிட்டு இருக்கா. அவ என்ன பண்ண முடியும்? அவ போலீஸ் கம்ப்ளைண்ட் வந்து எப்படி தான் குடுத்துறா சொல்லிட்டு நானும் பார்த்துறேன்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் இங்க சோபால உட்காந்துட்டு ஈஸ்வரியும் கோபி பேசிட்டு இருக்கும்போது, செழின்னு வந்துட்டு வராரு. செழின்னு உள்ள வரவும் இங்க ஈஸ்வரிய பார்த்து கேட்கறாங்க. "என்ன பாட்டி, நீங்களும் அப்பாவும் ஒரு மாரி உட்காந்துட்டீங்க. என்னாச்சு டல்லா இருக்கீங்க?" அப்படி கேட்கவும், அப்பதான் இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, "சரியா, உங்க அம்மாவுக்கு என்னதான்டா ஆச்சு? திரும்பியும் வந்துட்டு உங்க அப்பா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பாளாம். உங்க அம்மா வந்துட்டு உங்க அப்பாவ மிரட்டிட்டு போறா. என்னன்னு தெரியல அவளுக்கு." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி சொல்லவும், இந்த பக்கம் செழின்னு வந்துட்டு, "போலீஸ் கம்ப்ளைண்ட்டா? எதுக்கு? முதல்ல தான் இருந்தே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. இப்ப எதுக்கு திருப்பி குடுக்க போறாங்க?" அப்படி கேட்கும்போது, இங்க ஈஸ்வரி சொல்றாங்க, "உங்க அப்பா வந்துட்டு இந்த வீட்ல உட்காந்துட்டு இருக்கான்ல, அது உங்க அம்மாவுக்கு புடிக்கல. அதுதான் வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து இந்த வீட்ட விட்டு தொரத்தலாம்னு சொல்லிட்டு அவ பண்ணிட்டு இருக்கா." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பாக்கியா சொல்றாங்க. அது சரின்னு வந்துட்டு, "எதுக்கு பாட்டி அம்மா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா எங்க இருக்காங்க?" அப்படி கேட்கவும், அதுக்கப்புறம் ஈஸ்வரி சொல்றாங்க, "அவ மேல தான் இருப்பா போ." அப்படிங்கிற மாரி இங்க செழின ஈஸ்வரி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க செழி நேரா போயிட்டு பாக்கியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. "ம்மா என்னதாம்மா ஆச்சு உனக்கு? இப்ப எதுக்கும்மா திருப்பி வந்துட்டு அப்பா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பேன் அப்படி சொல்லிட்டு இருக்கியான்?" அப்படிங்கிற மாரி இங்க செழின்னு போயிட்டு பாக்கியா கிட்ட கேட்கவும், அது பாக்கியா வந்துட்டு, "இங்க பாரு சரியா, எப்ப பாரு உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ட்ட பேசாத. எனக்கு இந்த வீட்ல புடிக்காத ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு அவர் இங்க இருக்கிறது புடிக்கல." அப்படிங்கிற மாரி சொல்லவும், அந்த பக்கம் செயின் வந்துட்டு, "அம்மா, நீ இன்னும் அப்பாவ புரிஞ்சுக்கலையாம்மா? அப்பா ரொம்ப நல்லவரும்மா. அவர் பழைய மாரி இல்ல. நீ எதுக்கு அவர புரிஞ்சுக்காம வந்துட்டு தேவையில்லாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க செயின்னு பாக்கியா பார்த்து கேட்கவும், அது பாக்கியா வந்துட்டு, "சரியா, எனக்கு அதெல்லாம் பத்தி கவல இல்லடா.
எனக்கு வந்துட்டு இந்த வீட்ல அவர் இருக்கிறது பிடிக்கல. உங்க பாட்டிய வந்துட்டு என்னையும் அவரையும் சேர்த்து வைக்கலாம் சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்க்கறதுக்கே பிடிக்கவே இல்ல எனக்கு. அதுதான் வந்துட்டு நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், அந்த பக்கம் செயின் வந்துட்டு, "அம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இவ்வளோ நாளா வேலைக்கு கூட போலம்மா. நான் இவ்வளோ நாளா ஆஃபீஸ் போற மாரி கிளம்பிட்டு, அங்க போய் அப்பாவோட கிளவுட் கிட்சன்ல தான் இருந்தேன். என்னை வேலைய விட்டு எப்பயோ தூக்கிட்டாங்க. ஆனா அப்பா வந்துட்டு என்னை வேலைய விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு கஷ்டப்பட்டுருந்தேன் நேத்து. உடனே வந்துட்டு அப்பா கால் பண்ணி எனக்கு ஒரு வேலைய வாங்கி குடுத்தாரும்மா. அவர் அந்த அளவுக்கு பாசமா இருப்பார் நம்ம மேல. இப்படிலாம் இருக்கும்போது நீ ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க செயின் கேட்கவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "என்ன சரியா சொல்ற? உன்ன வேலைய விட்டு எப்போ தூக்குனாங்க? நீ எதுவுமே சொல்லவே இல்ல. எப்ப நீ புதுசா ஜாயின் பண்ண?" அப்படி கேட்கும்போது, "ஆமாம்மா, என்னை ஏற்கனவே தூக்கிட்டாங்க. நான் இந்த விஷயத்த வீட்ல சொன்னேன் அப்படின்னா, நீ, ஜெனி எல்லாரும் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம இருந்தேன். அதுவரைக்கும் அப்பாவோட க்ளவுட் கிட்சன்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப தான் அப்பா வந்து எனக்கு வேலை வாங்கி தந்தாரு." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "சரியா, அது அவங்க அப்பா பண்ற உனக்கு வேலைடா. எனக்கு அவருக்கும் சம்மந்தம் இல்ல. அதனால நீ அதெல்லாம் பேசி என்ன வந்து மனச மாத்த வைக்காத. இந்த ஒரு விஷயத்துல நான் மனசு மாற மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் அவர் எப்பவுமே நல்லவர்லாம் கிடையாதுடா." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா இங்க செழின் வந்துட்டு என்னதான் பேசி மண்டைய கழுவினாலும், இங்க பாக்கியா வந்துட்டு எதுவுமே ஒத்துக்கிற மாரி தெரியல. கடைசியில இங்க செயினே வந்துட்டு கிளம்பி போயிறாரு. இதுக்கு மேல என் அம்மாகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ஒரு முடிவு எடுக்குறாங்க. இதுக்கு மேலயும் வந்து நம்ம இப்படி விடக்கூடாது. இத வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்து இவர உள்ள தள்ளுனா கரெக்ட்டா இருக்கும். அப்பதான் வந்துட்டு அத்தைக்கே புரிய வரும் நம்ம யாரு அப்டிங்கிறது. நம்ம எல்லாம் வந்துட்டு சொல்ற விஷயத்துல கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருப்போம்னு நெனச்சுட்டு இருக்காங்க. இத முதல்ல ஏதாவது முடிவு பண்ண சொல்ட்டு, இங்க பாக்கியா இந்த விஷயத்த முதல்ல ராதிகா கிட்ட சொல்லிட்டு, ராதிகா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு, இங்க பாக்கியா நேரா ராதிகாக்கு வந்துட்டு ஃபோன் பண்றாங்க. ராதிகா கால் பண்ணும்போது, அங்க ராதிகா வந்துட்டு கால் அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. பேசும்போது இங்க ராதிகா, "ஹலோ" அப்படின்ட்டாங்க. அது பாக்கியா வந்துட்டு, "நான் பாக்கியா பேசுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "சொல்லுங்க பாக்கியா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், அப்பதான் எங்க பாக்கியா சொல்றாங்க, "இங்க பாருங்க, கோபி வந்துட்டு இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு புடிக்கல. ஒண்ணு அவர வந்துட்டு நீங்களா ஏதாவது பேசி கூட்டிட்டு போயிடுங்க. அவரு அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே புடிக்கல" அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா சொல்லவும், இந்த பக்கம் ராதிகா வந்துட்டு, "பாக்கியா நீங்க வந்துட்டு இப்ப தான் என்கிட்ட இப்படிலாம் பேசுறீங்க. ஆனா நான் இல்லாதம்போது இங்க கோபி நல்லா தான் பேசிட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் என்கிட்ட சும்மா ஃபார்மாலிட்டிக்கு கோபிய வந்துட்டு ஏதோ எதிரியா பார்க்குற மாரி பேசிட்டு இருக்கீங்க" அப்படிங்கிற மாரி ராதிகா சொல்லவும், இந்த பக்கம் பாக்கியா வந்துட்டு, "இங்க பாருங்க ராதிகா, நீங்க என்ன வேணா நெனச்சுக்கோங்க. அத பத்தி எனக்கு கவல இல்ல. நீங்க ஏதோ நெனச்சுட்டு இருக்கீங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் கோபி வந்துட்டு எனக்கு புடிக்காது. கோபி வந்துட்டு இந்த வீட்ட விட்டு எப்போ போவான்னு தான் நான் இருக்கேன். அதனால தான் இப்ப நான் உங்களுக்கு கால் கூட பண்ணேன். கோபி மட்டும் இந்த வீட்ட விட்டு வெளிய போகல அப்டின்னா, நான் கோபி மேல திரும்பியும் வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குற மாரி இருக்கும். நான் ஏற்கனவே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் விஷயத்திலேயே அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தேன். இப்ப திருப்பி வந்துட்டு அவர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்குற நெலைம வந்துரும் போல இருக்குது. அதனால நீங்களே வந்துட்டு கோபிட்ட ஏதாவது சொல்லி, கோபிய வந்துட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்க. இல்ல அப்டின்னா நான் இந்த மாரி தான் பண்ண வேண்டியது இருக்கும். கோபி வந்துட்டு திருப்பியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துர வேண்டியதா இருக்கும். இத சொல்ல தான் உங்களுக்கு கால் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியா ராதிகாவோட கால வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க பாக்கியா வந்துட்டு திருப்பி வந்துட்டு கோபி மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுப்பாங்களா? இல்ல கோபி வந்துட்டு வீட்ட விட்டு அவரே வெளிய போயிடுவாரா? அப்படிங்கிறதையும்